கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க நம்மளை யார் என்று கண்டு கொள்வார்கள் அப்படின்னா, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்களாம். அப்போ ஒரு கிறிஸ்தவனிடத்துல வெளிப்பட வேண்டிய அடிப்படையான குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவன் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படி அந்த அன்பை அவன் காண்பிக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறவங்க அறிந்து கொள்வாங்களாம். என்னன்னு அறிந்து கொள்வாங்களாம்? இவன் இயேசுவின் சீஷன் என்று அறிந்து கொள்வாங்களாம். நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. அதாவது, ஒரு கண்ணு தெரியாத சின்ன பொண்ணு என்ன பண்ணாங்களாம், ஒரு ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு கூடையில் ரோட்டில் ஆப்பிள் வச்சு வித்துட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு நபர் என்ன பண்ணாராம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி வேகமாக ஓடும் பொழுது அந்த கூடையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டாராம். அந்த பொண்ணுக்கு கண்ணும் தெரியல, பழமெல்லாம் கீழே போச்சு. ரொம்ப வேதனையோடு கூட அந்த பழத்தை அந்த பொண்ணு தட்டு தடுமாறி பொறுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அவருக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஃப்ளைட் மிஸ் ஆயிருன்ற பயம்தான். ஆனாலும் கூட இந்த பொண்ணு படுற வேதனையை தாங்க முடியாமல் அந்த பொண்ணிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் என்ன பண்ணாராம், எல்லா ஆப்பிள்களையும் எடுத்து பொறுக்கி கொடுத்து செதஞ்சு போன ஆப்பிள் எல்லாம் தனியாக வச்சுட்டு நல்ல ஆப்பிள்லாம் தனியாக வச்சுட்டு அந்த பொண்ணு கையில் அந்த செதஞ்சு போன ஆப்பிள் கொண்டான பணத்தையும் அவர் கொடுத்தாராம். அப்போது அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அந்த நபரை பார்த்து கேட்டுச்சான், நீங்கள் இயேசுவா அப்படின்னு சொல்லி. அதாவது, நீங்கள் கிறிஸ்டியனா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவரா அப்படி கேட்க தெரியல. மாறா அது என்ன கேட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் இயேசுவா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது அன்பின் சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வெளிப்படும் பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்கிறதை ஜனங்க அறிந்து கொள்வாங்கன்னு சொல்லி இங்கே இயேசு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அன்பின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? நம்மால் பிறரை மன்னிக்க முடிகிறதா? பிறரை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? மற்றவங்களை அனுசரித்து போக முடிகிறதா? ஆண்டவருடைய இந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்க முடிகிறதா? அப்படி செய்வோம் அப்படின்னா இயேசுவின் சீஷர்கள் என்று நம்மை குறித்தும் சாட்சி உண்டாகும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்து உம்முடைய சீஷர்கள் என்று ஆண்டவரே உம்மால் அங்கீகரிக்கப்படவும் அநேகரால் அறிந்து கொள்ளப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.